கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துல உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வாரம் நாம் நடத்துற நம்ம சபையோடைய கூடுதலுக்கு தவறாமல் நீங்க எல்லாரும் வந்துகிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களுடைய வாஞ்சையை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம வேதத்துல ஒரு ஒரு விஷயத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனம். 1 கொரிந்தியர் 9:25 எடுங்க. எடுத்துட்டு தமிழ் ஒரு நாள் சரளமா இதை வாசிக்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். வேதம் இந்த இடத்துல என்ன பதிவு செய்தனா, பவுல் இந்த நிருபங்களை சொல்லுகிறார் கொரிந்து சபைக்கு. உலகத்துல இருக்கிறவங்க ஒரு பந்தய பொருளுக்காக ஓடுறாங்க. எல்லாரும் பந்தய பொருள்னா, இப்ப நம்ம ஸ்பாட்ல ஓடும்போது நம்மளுக்கு தெரியும். ஸ்கூல்ல ஓட்டப்பந்தயம் ஓடுவீங்க, ஒரு சில பாத்தீங்கன்னா ஹை ஜம்ப் செய்வீங்க, ஒரு சில லாங் ஜம்ப் செய்வீங்க. ஸ்பாட்ஸ், இப்ப நீங்க ஸ்பாட்ஸ் எந்த போட்டி எடுத்துட்டாலும் சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒண்ணு இருக்கும். பாத்துறீங்களா? ஃபர்ஸ்ட் பிரைஸ். இப்ப இங்க எத்தனை பேர் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவங்க? ஓட்டத்துல எதையாவது ஒரு இதுல கை தூக்கி காட்டுங்க. பாருங்க, எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கீங்க. அப்ப அதுக்கு அவங்க உடம்பை எவ்வளவு தயார்படுத்துவாங்க. அந்த பிராக்டிஸ் பண்ண அந்த பிளட் ஃப்ளோ எல்லாம் கரெக்டா இருந்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் நீங்க டம் கட்டி ஓடக்கூடிய ஒரு வலிமை உள்ள மனுஷனா மாறிடுவீங்க. அதே போலதான் பவுல் சொல்றாரு. என்னதுன்னா, ஒருத்தவங்க உலகத்துல இருக்கிறவங்க, உலகத்துல ஏதாவது உதாரணத்துக்கு அவர் சொல்ற மாதிரி அந்த வசனத்தை சொல்றது வாசிங்கம்மா. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும், அதாவது இந்த மாதிரி உலக காரியங்களுக்கு போராடுகிற யாவரும் அவங்களும் ஒரு கிரீடத்துக்காக ஓடுறாங்களாம். என்னத்துக்கு ஓடுறாங்க? அந்த கிரீடம்ன்றது நினைச்சுக்காதீங்க, ஓடுறவங்க எல்லாத்துக்கும் தலையில கிரீடம் கொடுப்பாங்க இல்ல. அந்த பந்தயத்துக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கும். இப்ப ஓடுறவங்களுக்கு ஒரு பிரைஸ் அப்படிதான் கொடுக்கப்படணும். விளங்குதா உங்களுக்கு? அப்ப நீங்க ஓடும் போது உங்களுக்கு மெடல் கிடைக்கும். ஸ்பாட்ல ஃபுட்பால் ஜெயிச்சீங்கன்னா மெடல் கிடைக்கும், நிறைய விஷயம் கிடைக்கும். ஆனா இதெல்லாம் வேதம் சொல்லுது அநித்தியமானது, அழிஞ்சு போற கிரீடம். ஆமாவா இல்லையா? ஆனா நம்மளுக்கு எப்படிப்பட்ட கிரீடம் அது? நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அவங்களும் ஒரு ஓட்டத்தை ஓடுறாங்க. உலகத்துல உள்ளவங்க, திருச்சபையும் ஒரு ஓட்டம் ஓடுதா இல்லையா? ஓடுறீங்களா? ஓடுறோமா? இன்னைக்கு அநேக பேத்துக்கு இந்த கேள்வி கேட்கும் போது ஒரு சில கான்ஃபிடன்டா சொல்லுவாங்க, ஆமா ஓடுறோம் அப்படின்னு. ஒரு சில பாத்தீங்கன்னா பதிலே வராது. ஏன்னா நம்ம உண்மையிலே அப்படி ஒரு ஓட்டம் இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. பழைய ஏற்பாட்டுல நடந்தார்கள், புதிய ஏற்பாட்டுல எல்லா இடத்துலயும் ஓடுனாங்க. பிலிப்பு பாத்தீங்கன்னா அந்த காந்தக மந்திரி போயிட்டு இருக்கும் போது ஓடி போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொண்டாண்டு இருக்கும். பாத்தீங்களா இல்லையா? அதே மாதிரிதான் இன்னைக்கு பழைய ஏற்பாடுல இருந்து ஒருத்தர் ஓடுறத காட்ட போறேன். பழைய ஏற்பாடுலயும் ஒருத்தர் ஓடினாரு. அவர் சபைக்கு அடையாளமா இருக்கிறவர். அவரை குறித்து நம்ம பின்பு பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்ப அவங்க எல்லாம் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாமே ஒரு பந்தயத்துக்கு ஓடுறாங்க. அது அழிவுள்ள கிரீடம், அழிவுள்ள பரிசு. ஆனா நம்ம ஓடுறோம் எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? அழிவில்லாத ஒரு கிரீடத்துக்காக. அப்ப நம்மளுக்கு ஒரு சில கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு வேதத்துல தெரியும், ஒரு சில விதங்கள் கிரீடங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. இப்ப நம்ம 1 கொரிந்தியர் 9 வாசிச்சோம் பாத்தீங்களா? 1 கொரிந்தியர் 9:25 வாசிச்சோம் பாத்தீங்களா? நம்மளுக்கு அழிவில்லாத கிரீடம். இந்த அழிவில்லாத கிரீடத்துல 4 வித கிரீடம் இருக்கு. எத்தனை வித கிரீடம் இருக்கு? 4 வித கிரீடம் இருக்குது. சோ என்னால உங்களுக்கு அது என்னென்ன கிரீடம்ன்றது சுருக்கமா சொல்றேன். எழுதி கொள்ளுங்க. வேதத்துல போயிட்டு திரும்பி அதை சோதிச்சு பாருங்க. சொல்றது உண்மையா, உண்மையால இத்தனை வித கிரீடம் இருக்குதா அப்படின்றத நீங்க போய் தேடி பார்க்கணும். முதல் கிரீடம் நீதியின் கிரீடம். 2 தீமோத்தேயு 4:8. நம்மளுக்கு அழிவில்லாத கிரீடத்துல 4 விதம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. மேற்கொண்டு இருந்தால் நீங்க சொல்லலாம், நம்ம தாராளமா அதை குறித்து இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். அழிவில் நித்திய கிரீடம் 2 தீமோத்தேயு 4:8 எழுதி கொள்ளுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியின் கிரீடம் 1 தெசலோனிக்கேயர் 2:19. 1 தெசலோனிக்கேயர் 2:19 மகிழ்ச்சியின் கிரீடம். மூன்றாவது பாத்தீங்கன்னா ஜீவ கிரீடம், the crown of life. யாக்கோபு 1:12 ஜீவ கிரீடம். யாக்கோபு 1:12. நாலாவது பாத்தீங்கன்னா வாடாத கிரீடம், crown of glory. இதுதான் இப்ப நம்ம பார்க்க போறது, crown of
glory. இதுதான் இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட். நம்ம மேல நான் இப்ப 3 சொன்ன பாத்தீங்களா, 4வது ஒரு கிரீடம் தான் the crown of glory. தமிழ்ல வாடாத கிரீடம்னு போட்டிருக்கு. 1 பேதுரு 5:4 எழுதிக்கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த 4வது கிரீடம். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து 4 கிரீடத்தையும் நம்ம வாரம் வாரம் பார்க்கலாம். ஒவ்வொரு கிரீடமும் என்னது அப்படின்னு. ஏன்னா வேதம் அந்த கிரீடத்தை பத்தி பேசும்பொழுது வேதம் அதுக்கான ஒரு முன்னுரையும் அதோட பின்னுரையும் சேர்த்து கொடுத்திருக்கோம். இன்னைக்கு அநேக பேர் என்ன பண்ணுங்க, அந்த கிரீடத்தை எடுத்துக்கொள்வாங்க, அதை எங்கேயாவது கொண்டு போயிட்டு உலக காரியத்துல வச்சிருவாங்க அந்த கிரீடத்தை. அப்படி இல்ல, எழுதின அந்த ஆத்தரே, அந்த நிருபரே கட்டாயம் அதை எழுதியிருப்பாரு அந்த கிரீடத்தை எப்படி பெறணும்னு. விளங்குதா? அப்ப இந்த வாடாத கிரீடத்தை நம்ம 1 பேதுரு 5:4 பார்த்தோம்ல. இப்ப அதை திருப்பி கொள்ளுங்க. 1 பேதுரு 5:4. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அப்ப மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். உலகத்துல வாழ்ற நமக்கு கர்த்தர் உலகத்துடைய ஓட்டத்துக்கு அல்ல, பரலோகத்துக்குரிய ஓட்டம், அத ஆவிக்குரிய ஓட்டத்துல உங்களுக்கு வாடாத ஒரு மகிமையின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? அப்ப அந்த மகிமை கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அது எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு வேறுமே அந்த 1 பேதுரு 5வது அதிகாரத்துல விளக்கி சொல்லுது. அதுல பாத்தீங்கன்னா அது முக்கியமாய் திருச்சபை காலத்துக்காக, திருச்சபையில சிறப்பாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக, அது மெய்ப்பராக இருந்தாலும் சரி, போதகர்களா இருந்தாலும் சரி, நம்ம மத்தியில தெரியும் நம்மளுக்கு மூப்பர்கள் உண்டு, மெய்ப்பர்கள் உண்டு, அதே சமயத்துல வாலிப பிள்ளைங்க ஊழியம் செய்கிறது உண்டு. இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான செய்தி. உங்களுக்கு அந்த சொல்ற அந்த மகிமையின் கிரீடத்தை எப்படி பெற்றுக்கொள்றதுன்னா நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 5:2 வாசிங்க. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல. பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இதை பிரிச்சு பார்க்க போறோம். மீண்டும் ஒரு முறை வாசிங்கம்மா. உங்க இடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை கவனிங்க. 1 மேய்த்து, 2 கட்டாயமாக அல்ல, 3வது மனப்பூர்வமாயும் அவலட்சமான ஆதாயத்தாக அல்ல, உற்சாக மனதோடு சுதந்திரத்தை இருமாப்பாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். 3வது வசனத்தோடு சேர்த்து ஒரேடியா நம்ம பார்த்துட்டோம். அப்ப இதுல ஒரு சில வார்த்தைகளை நம்ம பிரித்து பார்க்க போறோம். இதுக்கும் சபை காலத்துக்கு எவ்வளவு பொருந்தது. ஏன்னா 4வது வசனத்துல மோசம் பாத்தீங்கன்னா இங்கதான் தலைமை மேய்ப்பர் வெளிப்படுறாரு. தலைமை மேய்ப்பர்னா யார்? அது பிரதான மேய்ப்பர். யார் அது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வெளிப்படும் போதுதான் உங்களுக்கு அந்த crown of glory, மகிமையின் கிரீடத்தை உங்களுக்கு அளிப்பார். என் வார்த்தை வழங்குது உங்களுக்கு. அந்த மகிமையின் கிரீடத்தை அவர் தான் வந்து அளிப்பார். யாருக்கு அளிக்கிறார்னா திருச்சபைக்கு அளிக்கிறார். அந்த திருச்சபையில அவர் யாருக்கு சொன்னாரு பாத்தீங்கன்னா 1வது வசனம் 5:1. மூப்பர்களில் உடன் மூப்பலும் சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு அங்காணியமாய் இருக்கிற நான் அவர் சொல்றாரு, சபையில் உள்ள மூப்பர்களுக்கும் நானே மூப்பனாய் இருக்கிறேன், சபையில் உள்ள உடன் பங்காளிகளுக்கு. பிறகு அவங்களுக்கு இது யாருக்கு சொல்றாருன்னா சபையில் உள்ள மூப்பர்களுக்கு மட்டும் இல்லாம கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறவர்களுக்கு தெளிவாய் விளங்கி கொள்ளுங்க. அப்ப நீங்க ஒருவேளை ஊழியம் செய்கிறவர்களா இருந்தீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு அவசியம். மூப்பர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லோருக்கும் அவசியம். அது எப்படி நம்ம நடந்து கொள்ளணும்னு. ஏன்னா ஆதி திருச்சபையில நடக்கிற அதே கலாச்சாரத்தோட தான் நம்ம நடத்துறோமா கேட்டா இல்ல. ஆதி திருச்சபைகளை பாத்தீங்கன்னா நிறைய காரும் உண்டு. அது எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் மாற்றப்பட்டிருக்குது. மறுத்தாலும் சரி, மறுக்கலனாலும் சரி. உங்களுக்கு அன்னைக்குள்ளவங்க பாத்தீங்கன்னா திருச்சபைக்குள்ளால ஒருத்தருங்களே நல்லா அரவணைத்து
உங்களோட என்னோட பிரிச்சு பார்க்காம பொதுவில் வைத்து பயன்படுத்தினார்கள் இருக்கு. இப்படி சபையை நடத்தும் போதுதான் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்கள் அழுதிரங்களை சபைக்குள்ள கூட்டி சேர்த்தாருன்னு இருக்குது. இப்படிப்பட்டவங்களை தான் திருச்சபைக்குள்ள சேர்த்தாங்கன்னு இருக்குது. ஆனா இன்னைக்கு ஏன் திருச்சபைக்குள்ள இன்னைக்கு கர்த்தர் சேர்க்க மாட்டேன்றாருன்னா கர்த்தருக்கே ஒரு பயம் இருக்குது. சேர்த்தா இருக்கிற ஆட்டை அவன் கெடுத்துருவானான்றது பயம் இருக்குது. உண்மை அதுதான். ஏற்றுக்கொண்டா சரி, ஏற்றுக்கொள்ளனாலும் சரி. இல்ல அநேக பேர் பாத்தீங்கன்னா திருச்சபைக்குள்ள போய் சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே கூட்டும் கொண்டாட்டமாவும் இருக்குது. திருச்சபைக்கு போனோமா, தியேட்டருக்கு போனோமான்ற சந்தேகமும் இருக்குது. பாத்தீங்கன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா நாங்க எப்பயும் இப்படிதான் இருப்போம். கலகலன்னு இருப்போம். கலகலன்னு இருங்கப்பா, யார் இல்ல வேணாம் சொன்ன, யார் ஒண்ணு வேண்டாம்னு காலை பிடிச்சி கெட்டுனா. பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? திருச்சபைக்குள்ள களியாட்டம் ஆடக்கூடாது. வெளியில் இருக்கிற அந்நியாதிகளை தூக்கிட்டு உள்ளுக்கு போடக்கூடாது. இன்னைக்கு திருச்சபைக்குள்ள இப்படி தரங்கட்ட செயல்கள் நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஊரே பார்த்து சிரிக்குது இந்த குரங்கு கூட்டத்தை. ஏன் சிரிக்குதுன்னா இன்னைக்கு வெளியில பார்த்தா திருச்சபை எப்படி கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும்னு பார்த்தா இது சினிமாக்காரனை கரெக்டா பிரதிபலிக்குது, தப்பாக பிரதிபலிக்குது. அவரை பார்க்கும் போது கிறிஸ்து தெரிவார பார்த்தா இல்ல ரஜினிகாந்த் தெரியுறாரு, பார்த்தா விஜயகாந்த் தெரியுறாரு, எல்லா காந்தும் தெரியுறாங்க. இது ஒரு பெரிய அவலட்சணமான காரியம். விளங்குதா உங்களுக்கு? இன்னைக்கு திருச்சபைக்குள்ள நடக்குது. தயவு செஞ்சு இங்க இருக்கிற பிள்ளைங்க நாளைக்கு நீங்க வாழ்ந்து ஊழியத்துக்கு வரும்போது இப்படிப்பட்ட மோடலா மட்டும் இருந்துடாதீங்க. அதான் என் சபை பிள்ளைங்களுக்கு இப்பயே கண்டிப்பா சொல்லிடுறேன். வெளியே இருக்கிறவங்களை கேட்கறனோ இல்லையோ, என் பிள்ளைங்க நாளைக்கு நீங்க அப்படி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா நீங்க நடத்துற கூட்டத்துல கட்டாயம் நான் இருப்பேன். விளங்குதா உங்களுக்கு? ஏன்னா அதுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, அது தப்பு. இன்னைக்கு திருச்சபைக்குள்ள இப்படிப்பட்ட களியாட்டங்கள் இருக்கு. அப்ப திருச்சபையில எப்படி நடத்தணும்? மூப்பர்கள் மட்டும் இல்லாமல் சபையில இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் பொதுவாய் பவுல் சொல்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா? மந்தையை மேய்க்கணும். அதாவது இங்கிலீஷ்ல நம்ம போட்டுருக்கு feed the flock of God. மந்தைக்கு ஊட்டணுமா? மந்தைக்கு ஊட்டணும், feed. அதுக்கு தமிழ் என்னமா போட்டிருக்கு? அது தெளிவா வேறு சொல்ற பத்தி ஓ மந்தை இல்ல, தேவனோட மந்தை. ஏன்னா அவர் பிரதான மெய்ப்பன், நீ சப் மெய்ப்பன், நீ அசிஸ்டன்ட் மெய்ப்பன், நீ துணை மெய்ப்பன், அவர் தான் பிரதான மெய்ப்பன். இன்னைக்கு மெய்ப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு, மேல ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படி தெரியாம இன்னைக்கு அநேக திருச்சபைகள் என்னன்னா மெய்ப்பர்களே இன்னைக்கு எல்லாத்தையும் தலைமை பொறுப்பு எடுத்துக்கொண்டு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு அடுத்த ஒருத்தங்க உருவாக்க முடியாது. யாராவது ஒருத்தவங்களுக்கு மினிஸ்ட்ரி நம்ம ஆதரிச்சு அவங்க உருவாக்க முடியாது. அதே சமயத்தை விளங்கி கொள்ளாதீங்க. அதுக்குன்னே நீங்க போயிட்டு சும்மா மினிஸ்ட்ரி கேட்டா ஊழியக்காரங்க கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. விளங்கு, நான் அதை பத்தி பேச கிடையாது. நான் பேசுறது என்னதுன்னா கர்த்தருக்கு உண்மையாலே வைராக்கியமாய் ஊழியர் செய்வர்களை ஆதரிங்க. நான் ஏற்கனவே அதெல்லாம் ஒரு பதிவு போட்டிருந்தேன், கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா இருக்கும். பெண்களை ஊழியத்துல புறக்கணிக்கிற திருச்சபை உருப்படாதுன்னு நான் அது சொன்னதை மாத்தவே மாட்டேன். அது உண்மையும் கூட. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன். பெண்கள் வரக்கூடாது. பெண்கள் வாயில சபையில எப்படி இருக்கணும்? வாயை பொத்தி கொண்டேதான் இருக்கணும். வீட்டுல போய் உங்க புருஷன் இடத்துல கேளுங்க, இது நான் அடிமை காலமா? திருச்சபையில இயேசு எங்கேயாவது அப்படி செஞ்சாரா? இல்ல தன் கூட இருந்த பெண்கள் ஊழியக்காரங்களை அவர் அப்படிதான் செஞ்சாரா? போய் பேசாத. அந்த கிணத்துல ஒருத்தி உட்காந்து சமாரிய ஸ்திரீ அவளுடைய அந்தரங்க ரகசியங்களா பேசினதுக்கு அப்புறம் அவ ஊருக்கே போய் சொன்னா, பேசாதேன்னு சொன்னாரா? இல்ல, கர்த்தருக்கு தெரியும் என்னத்துக்கு சொல்றாரு அது அப்படின்னு. கொருத்தரோட சரித்திர விளங்குனவங்க அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு அறகுறையா தெரிந்து கொள்ளவங்க தான் என்ன பண்றாங்கன்னா சபையில திருச்சபையில பெண்கள் பேசக்கூடாது, அது செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. அப்படி இல்ல, மந்தைகளை மேய்க்கணும். நீங்க நாளைக்கு ஊழியக்காரன் ஆயிட்டீங்கன்னா உங்களை ஆவிக்குரிய சாப்பாடு கொடுக்கணும். ஆவிக்குரிய சாப்பாடு என்னது? ஆவிக்குரிய சாப்பாடுனா தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறது. எப்படி ஒரு தகப்பன் தாயும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு ஏற்ற சாப்பாடு கொடுக்கறாங்க, உங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. சில அம்மா சீக்கா இருப்பாங்க, நல்லா பார்த்திருக்கேன், அப்படியே காட்சியா இருப்பாங்க. அப்பயும் அந்த காட்சியில எந்திரிச்சு வீடை சுத்தம் பண்ணுவாங்க, கணவனுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்பாங்க, பிள்ளைங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்பாங்க, காட்சியா தான் இருப்பாங்க. சில நேரத்துல அந்த பொறுப்பு பாத்தீங்கன்னா அந்த தாய் கிட்ட இருக்கும். கர்த்தருக்கும் தெரியும். அதான் சொன்னாரு, புத்தியுள்ள ஸ்ரீ வீட்டை கட்டுவா, அவளுக்குதான் குடும்பத்தை கட்ட தெரியும். அதனால அந்த வேலையை அங்க கொடுத்தாரு. கர்த்தரால அந்த வேலையாட்ட கொடுத்தாரு, பெண்கள்கிட்ட கொடுத்தாரு. அப்ப அதுக்குன்னு இது பெண்களுக்குரிய செய்தி மட்டும் இல்லை, இது எல்லாத்துக்கும் பொதுவான செய்தி. அப்ப எப்படி ஒரு குடும்பத்தை நீங்க நடத்துகிறீர்களோ, எப்படி ஒருத்தர் பொறுமையா போயிட்டு சில பிள்ளைங்க ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுங்க வீட்டுல பாத்தீங்களா?
4 பிள்ளை வச்சிருக்கிற அப்பா அம்மாக்கு தான் தெரியும் ஒண்ணு எப்படிப்பட்ட தருதல் அப்படின்னு. ஒண்ணு பண்ணும் பிறகு அதோட வாள் வெளியாக்கிட்டு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு டைம் இருக்கும். உண்மையே சொல்றேன். இங்க பாருங்க, கரெக்டா 2 குடும்பம் இருக்குது, 4 குடும்பம், 4 பிள்ளைக்குள்ள வீடு. நான் பொதுவா சொல்றேன். அத 3 இருந்தாலும் சரிதான், 3 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, 1 இருந்தாலும் சரி. 2 தான் நீங்க வேறுபடுத்தி பார்க்கலாம். 2 ஒரே மாதிரி இருக்காது. ஒண்ணு வீட்டுல இருந்து சாப்பிட, ஒண்ணு அதை சாப்பிடாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வீட்டுல மீன் சாப்பிடும், ஒண்ணு வீட்டுல மீனே சாப்பிடாது. இந்த அப்பா அம்மாங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். அதே மாதிரிதான் ஆவிக்குறி சாப்பாடும். புரியுதா உங்களுக்கு? ஆனா ஆவிக்குறி சாப்பாடுலன்னா, ஆவிக்குறி சாப்பாடுல என்ன விஷயம்னா, நீங்க உங்க இஷ்டத்துக்கு நான் இதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லவே முடியாது. வேதத்துல உள்ள சத்தியம் என்னென்ன சொல்லியிருக்கோ அத்தனையும் உங்க வாழ்க்கையில பொருந்தும். நீங்க அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், நீங்க அதை சாப்பிட்டுதான் ஆகணும், நீங்க அதை உட்கொள்ளணும். என் உடம்புல வைட்டமின் சி வேண்டாம்னு சொன்னா முடியுமா? முடியுமா? நீங்க மேபி மாம்சத்துக்குரிய மீன் சாப்பிடாதவர்களா இருக்கலாம், ஆடு சாப்பிடாதவர்களா இருக்கலாம், சிக்கன் சாப்பிடாதவர்களா இருக்கலாம், என்ன இருக்கலாம். ஆனால் உங்க உடம்புக்கு தேவையான எத்தனை வைட்டமின்ஸ் இருக்குல்ல எனக்குலாம் தெரியாது, பண்ண டாக்டர் இல்ல. ஆனா உங்க உடம்புக்கு தேவையான அத்தனை விட்டமின்ஸ் உங்களுக்கு தேவையா தேவை இல்லையா? தேவை. நான் ஃபைபர் இல்லாம நான் வாழ்ந்து முடியுமா? நார் சத்து இல்லைன்னா நான் கீரை சாப்பிட மாட்டேன். ஆனா நார் சத்து வேற இடத்துல உங்களுக்கு கிடைச்சா ஆகணும். எனக்கு இந்த என்னது இரும்பு சத்து, அயன், இது கிடைக்கலன்னு சொல்றதுக்காக வேற எங்கதான் நான் எடுக்காம நான் அயன் சக்தி இல்லாம வாழ்றேன்னு சொல்ல முடியுமா? என்ன ஆகுது உடம்புக்கு? கால்சியம் இல்லாம நான் வாங்குறேன்னு சொல்ல முடியுமா? ஒரு சால் பால் குடிக்காதவங்க இருக்கீங்க, ஆனா கால்சியம் சக்தி வேற எங்கேயாவது நீங்க எடுத்துதான் ஆகணும். இன்னைக்கு அநேக நோய்கள் ஏன்னா நம்ம சாப்பாடு விதமே என்னாச்சு? குறை உள்ளதாய் மாறிடுச்சு, கெட்டு போயிருச்சு. நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி கரெக்டா போய் சேர மாட்டேங்குது. அந்த காலத்தால கரெக்டா இருந்தாங்க. ஏன் நல்லா இருந்தாங்கன்னா நல்லா நடந்தாங்க, நல்ல மண்ணுல விளையிறதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த சரீரத்துக்கு இந்த மண்ணிலிருந்து விளையிறது எல்லாமே ஆசீர்வாதமா தான் இருக்கும், தீமையா இருக்காது. விஷச்செடி தவிர, இல்ல உண்மையதான் சொல்றேன், விஷச்செடி தவிர. அதே போலதான் பாத்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கும் ஆவிக்குரிய மனுஷனுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உச்சத்து இருக்குது. அது இந்த வேதத்துக்குள்ளதான் இருக்குது. எனக்கு கிருபை ஊனமாயிருவீங்க. எனக்கு ஐஸ்வர்யம் மட்டும்தான் வேணும்னா ஊனமற்ற மனுஷனா மாறிடுவீங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே சமமாய் இருக்கணும். வேதத்துல உங்களுக்காக நன்மையும் கிருபியுமான சத்தியம் ரெண்டுமே உங்களுக்கு தேவை. உங்க ஆவிக்குரிய உள்ளான மனுஷனை நீங்க பலப்படுத்தணும். அந்த பலப்படுத்தும் போது நீங்க மற்றவங்களை நடத்தும் போது உங்களுக்கு ஒரு கிரீடம் கொடுக்க போதும். இதுதான் நீங்க மந்தையை மேய்க்கிறது, அவங்களுக்கு ஆவிக்குரிய சாப்பாடை கொடுக்கிறது. இன்னைக்கு திருச்சபைக்கு கூப்பிட்டா அநேக பேர் வரதே இல்லை. ஏன் வரலன்னா அங்க பாஸ்டர் பேசுறாரா, இவங்க கேட்கறாங்க, அதனால எனக்கு ஹானு கொட்டாய் வருதான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இப்படிதான். திருச்சபைக்கு வந்தா நான் கேட்க பிடிக்கல, ஏன் பாஸ்டர் மட்டும் பேசுற, நீங்க வந்து பேசுங்க, தாராளமா வாங்க, வந்து நின்று பேசுங்க. நீங்க பேசுறது முதல் ஆவிக்குரிய வார்த்தையா இருக்குமா? அது பசுத்தன ஆவியான இடத்துல வருகிறதா? இன்னைக்கு கேட்கிற வார்த்தைக்கு உங்க உள்ளான மனுஷனை என்ன செய்யணும்? புடமிடணும், மாத்தணும். உங்க உள்ளான மனுஷன் சேஞ்ச் ஆகணும். இந்த அப்ப ஊழிய அழைப்பு எதுக்கு? எபேசியர் 4வது அதிகாரத்தில் சொல்லப்படுறது போல கிறிஸ்து அடைந்த நிறைவான வளர்ச்சி அளவு பூர்ணத்தக்க புருஷன் ஆகும்படிக்கு கர்த்தர் 5 ஊழியர்களை தெரிந்து கொண்டார். கிறிஸ்து அடைந்த நிறைவான வளர்ச்சி, கிறிஸ்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சாராம். அந்த நிறைவு அளவுக்கு நீங்களும் வளரும்படிக்கு உங்களுக்கு 5 ஊழியக்காரன் கையில ஒப்பு கொடுத்தாராம். அப்ப 5 ஊழியர்கள் திருச்சபைக்குள்ள நடக்குதா, போகுதா? இல்ல அங்க ஒரே டாமினண்டா நடக்குதா? ஒரே ஆளு மட்டும் அதை ஆளுகை செய்து கொண்டிருக்கீங்களா? அப்படின்னா திருச்சபை வளராது. என் வார்த்தை வழங்குதா உங்களுக்கு? வேத வசனத்தை புரட்டவும் கூடாது, வேத வசனத்தை புரட்டவும் கூடாது. அப்ப நீங்க மந்தையை மேய்க்கணும், அதுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தை சாப்பாடை கொடுக்கணும். அப்பா வீட்டுல இருக்கிற தகப்பன்கள், நீங்க அந்த மந்தைக்கு தலைவனா இருக்கீங்க, மெய்ப்பரா இருக்கீங்க. அந்த தாயும் உடன் மெய்ப்பாளர்களா இருக்கீங்க, உடன் மந்தை மெய்ப்பர்களா இருக்கீங்க. விளங்குதா உங்களுக்கு? உங்க கையில கத்த ஒரு மந்தையை கொடுத்திருக்காரு பாத்தீங்களா, அந்த மந்தையை மேய்க்கணும், அந்த மந்தையை நடத்தணும். தப்பா நினைச்சு கொள்ளாதீங்க. தகப்பன் தாயாருடைய கண்காணிப்பு இல்லாம வளர்ந்த பிள்ளைங்களை பாருங்களேன். தகப்பன் தாயும் கண்காணிப்பு இல்லாம வளர்ந்த பிள்ளைங்களை பாருங்க, ஒரு கருதல மாதிரி இருக்குங்க. அதுக்கு நல்லது கெட்ட சொல்றதுக்கு ஆள் இல்ல, கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்ல, அதை இஷ்ட போக்குல அது வளர்ந்துருச்சு. அப்ப தலைமை மெய்ப்பன் நம்ம இடத்துல கேட்கும் பொழுது, அவர் நம்மளுக்கு பார்க்கும் போது, நம்மளை விசாரிக்கும் போது நம்மளுக்கு அந்த கிரீடம் கொடுக்குமா கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் முடிவு பண்றாரு.
அதுக்கப்புறம் தான் முடிவு பண்றாரு, நீ முதல் மந்தையை மேய்க்கிறியா, உன்கிட்ட நான் ஒரு மந்தையை கொடுத்தேன். இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சபையில மட்டும் தான் மந்தை இருக்கா, இல்ல வீட்டுல ஒரு மந்தை இருக்குது, வேற இடத்துல ஒரு மந்தை இருக்கு. ஒரு சில பாத்தீங்கன்னா வேலை இடத்துல இவங்க ஒரு சூப்பர்வைசர், அது கண்காணியாளர். இப்ப நீங்க ஒரு மேல் கண்காணியாளர்னான ஒரு வேலை இடத்துல இருப்பீங்க. நான் இப்படிதான் தமிழை கத்துக்கொண்டேன், ஞாபகம் வச்சுங்க. பைபிள் வச்சுதான் நிறைய தமிழை கத்துக்கொண்டேன் நம்ம லீ ஸ்கூல். அப்ப நீங்க ஒரு தலைமை கண்காணியாளனா இருக்கும் பொழுது உங்க கீழே அங்க ஒரு மந்தையை கொடுத்திருப்பாரு. அந்த மந்தையை நீங்க நியாயமா நடத்துனீங்களா, சரியான வேலைக்காரனா இருந்தீங்களா, உங்ககிட்ட அவங்க பார்க்கும் போது உங்க வேலை செய்யற இடத்துல நீங்க நியாயமா நடந்து கொண்டீங்களா, இல்ல நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓய்வு எடுத்து அவங்களுக்கு மட்டும் 1/2 மணி நேரம் ஓய்வு கொடுத்தீங்களா, கர்த்தர் பாப்பா. அதே போலதான் உங்க பிள்ளைகள் எடுத்து நீங்க நியாயமா நடந்து கொண்டீங்களா, உங்க பிள்ளைங்க மட்டும் இதை செய்யும் சொல்லி நீங்க செய்யாம இருக்கீங்களா, கர்த்தர் பாப்பார். நீங்க ஜெபிக்காம இருந்துட்டு உங்க பிள்ளைய ஜெபிக்க சொன்னா கர்த்தர் கேள்வி கேட்பார். ஆவிக்குரிய சாப்பாடை கொடுக்கணும், அந்த மந்தை ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளரணும். மகிமையின் கிரீடம்னா ஈஸியா கிடைக்காது. அப்ப மகிமையின் கிரீடம் தேவனிடத்துல நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, நம்மளுடைய பிரதான மைப்பன் நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். முதல் தகுதி, நீங்க மற்றவங்களை ஆவிக்குரிய சாப்பாடுகளை கொடுத்தவர்களா இருக்கணும். அந்த மந்தையை நீங்க மேய்க்கத்தக்கவர்களா இருப்பீங்க. இந்த வசந்த வச்சு உங்களை திருத்தணும். நீங்க உங்ககிட்டயும் கர்த்தர் சில நேரத்துல 10க்கு உங்களை தலைவராக்கி இருப்பாரு, 10க்கு உங்களை விசாரிப்புக்காரனா மாத்திருப்பாரு, 50க்கு ஒரு விசாரிப்புக்காரனா மாத்திருப்பாரு, 100 பேருக்கு தலைவனா மாத்திருப்பாரு, என்ன வேணா செஞ்சிருப்பாரு. நீங்க உங்க கையில ஒப்புவிக்கப்பட்ட ஒரு மனுஷனாலும் சரி, அவன்கிட்ட நீங்க ஆவிக்குரிய விஷயத்துல பேசுறீங்க. நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற சகோதரன் இருக்காச்சுங்க, சபைக்கு வர சகோதரர்கள். இப்ப யங்ஸ்டர்ஸ் 2 பேர் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஜோ ஆயிடுவாங்க, இல்ல ஜி ஆயிடுவாங்க. ஜி ஜி அப்படின்றாங்க. 2 வயசு கிட்ட ஜி ஆயிடுவாங்க. சரி ஜி, இப்ப ஹெச் இப்படிதான் ஆயிட்டா, இந்த 2 ஜிங்களும் வெளியே போயிட்டு என்ன பேசுங்க, உனக்கு தெரியுமா ஜி, உனக்கு தெரியுமா ஜி அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது பைபிள் பத்தி பேசுவாங்களா? அப்ப உங்களுடைய நட்பு கர்த்தருக்குரிய நட்பா இருந்ததா? நீங்க உங்க நண்பர்களோட உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க கர்த்தரை பத்தி தான் பேசுனீங்களா? இன்னைக்கு எனக்கும் ஃப்ரெண்ட் இருந்தாருப்பா, இன்னைக்கு அவர் கர்த்தருக்குள்ள நெத்திரையை அடைச்சிட்டாரு. நாங்க தைரியமாய் சொல்லுவோம், கர்த்தர் நாம மகிமைக்காக மணிக்கணக்கில் உட்காந்து கர்த்தரை பத்தி மட்டும் தான் பேசுவோம், வேற எதை பத்தியும் பேச மாட்டோம். எங்கேயாவது கதை ஆரம்பிப்போம், அது சுத்தி கர்த்தருக்குள்ள போயிட்டு 4 மணிக்கு விடிகால 4 மணி ஆயிரும், கர்த்தரை பத்தி மட்டும் தான் பேசிருப்போம். நானும் என் தம்பியும் இருந்தோம். அப்படிதான் நானும் என் தம்பி அவர் 3 பேரு சாப்பாடு டேபிள் உட்காந்தா எங்க குடும்பமே அது போன் வச்சு துப்போம். என்னத்தடா சாப்பாடுகள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உண்மையிலே விடிகால் 4 வரைக்கும் கர்த்தரை பத்தி தான் பேசணும். கர்த்தர் சாட்சியாய் அநேக நேரத்துல கர்த்தரை பத்தி தான் பேசியிருப்போம். ஒரு நாளும் எங்க டேபிள் நாங்க வெட்டி கதை பேசி கிளம்பி போனதா இருக்கவே இருக்காது. கர்த்தரை பத்தி தான் ஆழமா பேசியிருப்போம். வேதத்தை பத்தி பேசுவோம், இல்ல வேதத்துல ஒரு சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ண கண்டுபிடிப்புகளை வச்சு பேசுவோம், வெளிப்பாடுகளை குறித்து பேசுவோம். இதுதான் இருக்கும். இன்னைக்கு நீங்க உங்க கூட இருக்கிற சக நண்பர்கள், சக மந்தைகள், உங்க சகோதர இடத்துல நீங்க இப்ப சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிறது எத்தனை இன்பமா இருக்கும் சொல்ல தெரியும். அம்மாவால் எத்தனை இன்பமா இருக்கும். உங்க சகோதரர் பக்கத்துல மூஞ்ச பாருங்க, ஆன்லைன்ல இருக்க அப்படி பக்கத்துல இருக்குங்க பாருங்க, இருந்தா சிரிப்பு வருதா? ஏன்? நீ யாரு தெரியும், ஐ நோ நீ யாரு தெரியும், நான் யாரு உனக்கு தெரியும். ஆமா, இதான் நிலவரம். நம்ம மத்தவங்களோட உட்காந்து பேசணுமா? அப்ப நீங்க அண்ணன்கள் உங்க தம்பியோட பேசுனீங்களா? தம்பி அண்ணன் வேதத்தை பத்தி பேசுனீங்களா? அப்பா பிள்ளையோட வேதத்தை பத்தி பேசுனீங்களா? பிள்ளை அப்பா கிட்ட வேதத்தை பத்தி பேசுனீங்களா? பேசல. அப்ப மந்தைய மேய்க்கிறதுனா வேலை, ஒரு சபையை பார்க்க வேண்டிய வேலை. இங்க இருக்கிற பரிசுத்தவான்களா கருதப்படுகிற கிறிஸ்துவோட ரத்தத்தினால தன் அங்கீகாரை வெளுத்து தோய்த்தவர்கள் ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு அதுதான். கிறிஸ்தவத்துடைய அடையாளத்தை காட்டாதீங்க. கிறிஸ்தவத்துடைய அடையாளம்னா ஒரு சில 2 அடையாளம் இருக்கு. ஒண்ணு கழுத்துல மாட்டிக்கும், நான் கிறிஸ்டியன் காட்டிக்கிறதுக்கு பண்றதெல்லாம் ஃப்ராடு தானே, கழுத்துல சிலுவை தொங்குவோம், அது ஒரு கோஷ்டி. ஒன்னொன்று இருக்கும், சபையில அப்படியே உட்கார்ந்து இருக்கும், அப்படியே டீப்பா கேட்கும். டீப்பா கேட்டுட்டு அடுத்த ஒண்ணுமே தெரியாதுன்னா பாஸ்டர் சொன்னாரா இதை பத்தி அவர் பேசினாரு. ஏன்? கண்ணோ காதை இப்படி வச்ச மாதிரி வச்சு மைண்ட தூக்கி வெளியே போயிடும். நேரம் மைண்ட தூக்கி வெளியே போய் உட்காந்துக்கும். வெளியே பத்தி அதோட வேலை பத்தி எல்லாத்தையும் கற்பனை பண்ணி நினைச்சு பார்த்த எல்லாத்தையும் அங்க இமேஜினேஷன் வந்து இங்க திடீர்னு கூப்பிட்டு கேட்டா முடிஞ்சு பேசினாரு. அப்ப வீடியோ தட்டி காட்ட, ஆமா பேசியிருக்காரு, இப்படிதான் நான் மறந்தேன். எப்படி மறந்த? நீ தான் கேட்கவே இல்லையே. அதனால நம்மளுக்கு தெரியணும் மந்தையை மேய்க்கிறதுனா என்னது. உங்க கூட கொடுக்கப்பட்ட உங்களோட சகோதரர்கள் சரி, யார் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஆவிக்குரிய சாப்பாடை நீங்கள் கொடுக்கிறவர்களா இருக்கணும். புதிய வகைகளிலிருந்து பழைய வகையிலிருந்து எடுத்து கொடுக்கிறவர்களா இருக்கணும். நீங்க
அதுல நீங்க தேர்ச்சி பெற்றவர்களா இருக்கணும், எடுத்து கொடுக்கணும். இன்னைக்கு இதை எடுத்துட்டு மந்தையை மெய்ப்பொண்ணுன்றதை பத்தி காசுக்கு திருப்பி பேசுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவனை பாத்தீங்கன்னா துஷ்டனை கண்டால் 2 தூரம் ஓடாதுங்க, பறந்துருங்க அந்த இடத்த விட்டு. எவன் சுத்தனாலும் நேர காசுக்கு வந்துருவான். அப்படிப்பட்ட பிரசங்கரை பாத்தீங்கன்னா முதல் ஓடி போங்க அந்த சபையை விட்டு. எங்க ஆரம்பிச்சாலும் பணம் பணம் பணம், அப்படிப்பட்ட பணம் பிடிங்க இங்க நிறைய பேர் இருக்குது. இதெல்லாம் வெளிநாட்டில் வஞ்சிக்கப்பட்டுருச்சு. அங்க பார்த்து இது நல்ல கஷ்டத்துல காஞ்சி போச்சா, இது யோசிச்சிருச்சு, வேத வசத்தை புரட்ட ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கே தெரியாம புரட்டிருச்சு. மில்லியன்ல வீடு வாங்குவீங்க, அப்புறம் நீங்களும் கோடியில தான், கோடியில வீடு, கோடியில காடி, தெருக்கோடியில படுத்துக்குங்க. இப்படிப்பட்டவங்களாம் பார்த்து ஓடி போய் உட்காந்துக்கும். தயவு செஞ்சு இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்தா பிச்சுட்டு ஓடுங்க, கிட்ட கூட நிக்காதீங்க, தருத்தரப்பு. அவங்களோட சீக்கு உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு நீங்களும் வீணா போயிருவீங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் கண்டா வேலைக்கு ஓடி போயிருங்க, கிட்டே நிக்காதீங்க இப்படிப்பட்டவர்கள் இடத்துல. ஏன்னா அவங்களோட கூலியெல்லாம் அவங்க பணம் தான், உங்க பணப்பை, அவங்க வழி, அவங்க கடையிலே அவங்க வயிறு தான், வேற எதுவும் கிடையாது. அவங்களுக்கு சாமியே அவங்க வயிற்று தான். உங்களை பார்க்கும் போது உங்க கருத்தை சங்கீதத்தோட எதையாவது ஒரு ஆங்கிலத்தில் புரிஞ்சு பார்த்துருவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் பார்த்தா ஓடி போயிருங்க. இதெல்லாம் மந்தை இல்ல, மந்தையை மெய்ப்பர்கள, மந்தையை தப்ப விடாத ஓடாய்கள். இப்படிலாம் பார்த்தா ஓடி போயிருங்க. சண்டை கொடுக்கலாம்னு பரவாயில்ல, சில நேரத்துல அதுக்கு உங்களுக்கு திராணி பத்தாது. ஏன் பத்தாது தெரியுமா? அவன் சும்மா நிக்க மாட்டான், அவன் ஒரு ஆள் மட்டும் ஓனாயா இருக்க மாட்டான், ஓனாய் கூட்டுட்டே இருப்பான். ஏன்னா ஓனாய் எப்படி வரும்? தனியா வரும், கூட்டமா வரும், சத்தமே இல்லாம இருந்து வீட்டுக்கு உட்காந்துக்கும். அப்படியே அந்த மந்தையை தப்ப விடாம கடிச்சு தின்றுடும், மொத்தத்தையும் தின்றுடும். அப்ப உங்க நிலைமை உள்ள நிலைமை காட்டிலும் இன்னும் பின்னல் ஒன்றும் மோசமா இருக்கும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட மனிதர் கிட்ட வச்ச கிட்ட மாட்டிக்காதீங்க, விலகி ஓடிடுங்க, பயப்படாம ஓடுங்க, இல்ல ஜெபிங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் மாறணும்ட்டு. இப்ப ஆவிக்குரிய சாப்பாடு அடுத்த விஷயம், அந்த வசனத்திலே 1 பேதுரு 5:2 ஆவிக்குரிய அந்த சாப்பாடு, ஃபீட் வித் ஸ்பிரிச்சுவல் ஃபுட் அப்படின்னு போட்டிருக்க. அந்த உங்களிடத்தில் உள்ள தேவன் மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல. 2வது விஷயம், எப்படி எப்படி கட்டாயமாய் அல்ல. இன்னைக்கு அநேக ஊழியர்கள் இது பாரபட்சம் இல்ல, நானும் அதுல உட்படுவேன், நானும் அதுல சம்பந்தப்பட்டிருக்கேன். ஒரு சில நேரத்துல அந்த கட்டாயத்தோட தான் செய்யற மாதிரி ஒரு மனம் இருக்கும். என் கூட இருக்கிறவங்களுக்கு, என் கூட சக ஊழியக்காரங்களுக்கு, என் கூட இருக்கிறவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு. நான் அநேக நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி கொடுத்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருவேன். அப்ப கர்த்தர் என்னோட இந்த வார்த்தையோட தான் இடைப்பட்டார். அப்ப ஒப்புரை ஆயிட்டேன், ஆண்டவரே இனி செய்ய மாட்டேன், இதை உற்சாக மனதோட கொண்டு போவேன். ஏன்? சில நேரத்துல ஒரு கட்டாயம் இருக்கும், என்னடா இது எதிர்பார்க்கிறோம், எதிர்பார்த்த கனி வர மாட்டேங்குது, எதிர்பார்த்த பலன் வர மாட்டேங்குது, இது வரும் அது வரும் நினைச்சு பார்த்தா சில நேரத்தை இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது மனு சோர்வு கொண்டு வந்துடும். மெய்ப்பர்கள் சில நேரத்துல இந்த மாதிரி சூழ்நிலையை சந்திப்பாங்க. அநேக மெய்ப்பர்கள், உண்மையாய் ஊழிய செய்யற மெய்ப்பர்கள் ஒற்றுக்கொள்வாங்க. அதை வச்சுக்கிட்டு நான் என்ன உண்மையா ஊழியம் செய்யறேன்னு சொல்லி சொல்ல வரல. நான் சொல்ற கருத்தை அநேக ஊழியக்காரர்கள் ஒற்றுக்கொள்வார்கள். ஏன்னா மந்தையை மேய்க்கும் போது எத்தனையோ ஊழியக்காரர்களை பார்த்திருக்கேன். நான் இடையில ஒரு 62 வயசு ஒரு ஊழியக்கார ஐயா பார்த்தேன். அவரு ரொம்ப மனவேதனையோட கண்ணீரிட்டாரு. எனக்கு அவர் பார்த்து ரொம்ப கவலையா போச்சு. அவர் சொல்றாரு, எத்தனையோ அவர் என்ன பாஸ்டர் ஐயா தான் கூப்பிடுவாரு. நான் சின்ன வயசுல பாஸ்டர் ஐயா, இது வேண்டான்னு விட்டுட்டு ஓடிடலாம்னு நினைச்சையான்றாரு. சாத்திட்டு இந்த பாஸ்டரல் மினிஸ்ட்ரி 30 ஆண்டவர்கிட்ட சொன்னாராம். அவர் கொஞ்சம் கருத்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பான். 30 வருஷம் நான் மேய்ப்பறான்ட்டேன், எனக்கு வேணான்ட்டாராம். அப்பயும் கருத்தர் விடவே இல்லை. விளக்கத்தை அவங்களுக்கு அவர் வழியும் நம்ம வழியும் கர்த்தர் வழியும் ஒண்ணு இல்லையே, அவர் சிந்திய நம்ம சிந்திய ஒண்ணு இல்லையே, அவவா இல்லையா? அப்ப மெய்ப்பரோட ஊழியத்தை நடத்துறது ஈஸி இல்ல. ஆனாலும் கர்த்தர் எதிர்பார்க்கதான் தெரியுமா, நீ அதை போராட்டமா நடத்தக்கூடாது, நீ அதை நடத்தக்கூடாது. ஏன்னா வேணும் சொல்லுது பாருங்க, கட்டாயமா அல்ல மனம் பூர்ணமாயும். இன்னைக்கு அநேக நேரத்துல பாத்தீங்கன்னா அத நம்ம ஒரு கட்டாயத்தோட நடத்தணும். கட்டாயத்தோட நடத்தும் போது நம்ம அதை எப்படி நடத்தல? இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு உங்களை நீங்க போறீங்க, உதாரணத்துக்கு நான் ஞானஸ்தானத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆளு கிளம்பி ஞானஸ்தானத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்களா விரும்பி ஞானஸ்தானத்துக்கு போறதுக்கும் உங்களை ஒரு ஆள் கட்டாயப்படுத்தி நீ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா?
ரெண்டு ஞானஸ்துக்கும் என்ன வித்தியாசம் காட்டுட்டா? இன்னைக்கு அநேக பேர் இருக்காங்க, 12 வயசு ஆயிட்டா ஞானஸ்தானம் கொடுத்துடணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15 வயசு ஆயிட்டா கொடுத்துடணும்னு சொல்ற கோஷ்டி இருக்குது, 17 வயசு ஆயிட்டா கொடுத்துடணும்னு சொல்ற கோஷ்டி இருக்கு, 18 வயசு ஆயிட்டா கட்டாய ஞானஸ்தானம் கொடுத்தோன்ற கோஷ்டி இருக்கு. இந்த 3 கோஷ்டி சொல்ற, தயவு செஞ்சு மனம் திரும்புங்க, தயவு செஞ்சு மனம் திரும்புங்க. இத்தனை வயசு ஆயிட்டா தண்ணியில முக்கி எடுத்துணுன்ற அந்த மரத்தை நிப்பாட்டுங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு கோவம் மூட்ட போத்துல அதை பத்தி கவலையே இருந்தது இல்ல. முதல்ல அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தகுதியுடைய மாட்டானா பாருங்க. ஞானஸ்தானம்ன்றது, ஸ்தானம்னா சமஸ்கிருதத்தை குளிக்கிறதுன்னு அர்த்தம். ஞானஸ்தானம்னா ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் பெறுகிற குளியல்னு அர்த்தம். அவனுக்கு வேதத்தை குறித்து சரியான பேசிக் ஞானம் இருக்காது, அவனுக்கு சரியா ஆவிக்குரிய ஜீவித்து குறித்து அனுபவம் இல்லாதவனா இருப்பான். உடனே கொண்டு போய் தண்ணியில ஞானஸ்தானம், அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த ஆத்மா ஓடி போயிடும். பின்ன கேட்டா, இல்ல பாஸ்டர் நான் வந்து ஞானஸ்தானம் வேணும்னு கேட்கவே இல்லை, இவங்க தான் பிடிச்சி தள்ளி விட்டாங்க. நீங்க அப்படி செய்யறதோட காரியத்தோடைய பின்விளைவும் அப்படிப்பட்ட காரியத்தோடைய அந்த கான்சிக்வன்சஸ் என்னன்றது உங்களுக்கு காட்டுறேன், எடுத்து வாசிங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 14:23. ஒருவன் சமசெயல்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால், கவனிங்க, இல்ல சாப்பாடு பத்தி மட்டும் எடுப்பறல, விசுவாசம் இல்லாதபடிக்கு அவன் சாப்பிடுறதுனால அவன் ஆக்கினிக்குள்ளால தீர்க்கப்படுகிறான். தொடர் வாசிமா. கவனிங்க, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசம் இல்லாத வருகிற எல்லா காரியமும் பாவம். அவன் முதல்ல ஞானஸ்தானத்தை விசுவாசிக்கணும். நான் இந்த ஞானஸ்தானம் பெறதே என் கிறிஸ்து செத்தார் எனக்காக, நானும் அந்த மரணத்துக்குள்ளால என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அவர் உயிர் தெழுந்த பண்ணமாய் நானும் உயிர் தெழுவேன்றதை நீ விசுவாசத்தோடு நீ அதை பெறணும். நீ அப்படி விசுவாசிக்காதவனை கொண்டு போய் தண்ணியில முக்கிய வச்சுனால அவன் பாவம் செய்ய வச்சுட்ட. எத்தனை பேத்துக்கு புரியுது நான் என்ன சொல்றேன்ட்டு? சரி, எத்தனை பேத்துக்கு ஆசீர்வாதமா இருக்குது? ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அதே போலதான் இன்னைக்கு விசுவாசம் இல்லாமல், அதாவது 1 பேதுருக்கு திரும்பி வந்துருவோம். நீங்க கட்டாயமாய் மந்தையை மேய்க்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் செய்கிறீர்கள். விசுவாசம் இல்லாத செய்கிறதுனால அது பாவமாய் கருதப்படும். விசுவாசம் இல்லாத, விசுவாசத்தோட செய்யாத எல்லாமே பாவமா. நீ சாப்பிடுறதும் சரி, நீ எந்த காரியத்தை விசுவாசத்தோட செய்யலாம் அது பாவம். வார்த்தையை வேதம் தான் சொல்லுகிறது. அப்ப முதல்ல நீங்க மந்தையை மேய்க்கும் பொழுது அதை கட்டாயமாய் மேய்க்க கூடாது. நான் ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கேன், எப்படி இந்த அப்பா அம்மாங்களுக்கு இந்த பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய குறைச்சல் கொடுக்கும். பாத்தீங்களா, தலைவலியே கொடுக்குங்க, விண்ணு புடுங்குற அளவுக்கு ஹெடேக், மைக்ரேன் எல்லாம் கொடுத்துருங்க இந்த பிள்ளைங்க. இருந்தா அந்த அப்பா அம்மா அந்த பிள்ளைங்களை கிவ் அப் பண்ண மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? அவங்க வீட்டு கிவ் அப் பண்ண மாட்டாங்க தெரியுமா? ஏன்னா சின்ன வயசுல அந்த குழந்தைய தூக்கி விளையாடும் பொழுது, அந்த பிள்ளையோட இவங்க அன்பா இருக்கும் பொழுது, அந்த பிள்ளை உங்களுக்கு நல்ல நினைவுகள் கொடுத்துருப்போம். இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து நம்ம பெத்தவங்க அந்த பிள்ளையை பார்த்து ரசிச்சு வளர்த்துருப்போம். அந்த பிள்ளை வளர்ந்த சில நேரம் நம்மளுக்கு விரோதமா ஏதாவது போராட்டத்தை கொடுக்கும் பொழுது அந்த பழைய நினைவுகள் தடுக்கும். ஆதாம் தோட்டத்துல ஒன்னும் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் உலாவ வரல. அவர் அன்றாடைக்கும் ஆதாம் கூட உலாவ வந்த தேவன். தெரியாத சத்தத்தை கேட்டு, ஏதோ சத்தத்தை கேட்டு ஆதாம் ஒளிந்து கொண்டான் இருக்காது. கர்த்தர் வருகிற சத்தத்தை கேட்டுதான் ஒளிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு கர்த்தர் வர சத்தம் தெரியும். அப்ப இதுக்கு அவன் கேட்டு இருக்கான். அப்ப அடிக்கடி கர்த்தர் போக்குவரத்துமா இருந்திருக்காங்க. ஏதேன் தோட்டத்துக்கும் கர்த்தருக்கும் பெரிய போக்குவரத்து இருக்குது. கர்த்தர் உறவி இருக்கிறாரு, பழகி இருக்காரு. இவங்க கர்த்தரோட நல்ல ஒரு அப்பா பிள்ளை உறவு மாதிரி இல்ல, அப்பா பிள்ளைதான் வாழ்ந்திருக்காங்க. அந்த அனுபவம் மனுஷனுக்கு இருக்கு. பை ஜெனட்டிக்கலி மனுஷனுக்கு தேவனோட வாழ்ந்த அனுபவம் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவன் எந்த நம்பிக்கை முறையில இருந்தாலும் சரி, அவனுக்கு கடவுள் பக்தின்னு வரும். இன்னைக்கு பிசாசு கொண்டு வந்த ஒரு தந்திரம் தான் நாத்திகம், ஏத்தியசம். பிசாசு தூண்டுனா ஒரு தந்திரம், கடவுள் இல்லை. உடம்ப நல்லா பரிசோதிச்சு பார்த்து கடவுள் இல்லைன்னு சொல்லி பாருங்க. இவ்வளவு அமைப்பும் பெர்ஃபெக்ட்டா இவால்வ் ஆனிச்சான். முட்டாள் கூட நம்ப மாட்டான். அதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்திருக்கிற அந்த மந்தையை எப்படி வைக்கணும்? மனப்பூர்ணமாயும் அவலட்சண ஆதாயத்துக்காக அல்ல.
தொடர்ந்து நான் 1 பேதுருல தான் வரேன். அவலட்சணமான ஆதாயம்னா என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இச்சைக்கு பணத்துக்காக இல்ல, அவலட்சணமான ஆதாயம்னா புரியுதா உங்களுக்கு? அதாவது இச்சையான பணம். இச்சையான பணம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? சுலகமா பெற்றுக்கொள்றது. இன்னைக்கு ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா ஈஸியா பணம் கிடைக்கிற வழி தர்றான், நம்புறான், எவனாவது போய் கொள்ள அடிக்கிறான், ஸ்கேம் பண்றான், சுமூகமாய் காசு பெறதுக்கு. கஷ்டமே படக்கூடாது, ஒரு சொட்டு வேர்வையும் சிந்த கூடாது, காடு மேல ஆட்டிட்டு இருக்கும்போது அது காசு வந்துடணும். என்ன நடக்கும்? இன்னைக்கு இப்படிதான் ஈஸியா வாங்குறாங்க. இன்னைக்கு இவங்களும் கொண்டு போய் கொட்டுன்னு கொட்டுறாங்க. எதுக்கு? உங்களுக்கு வர ஆசீர்வதிக்கப்படும். அப்ப வெளியே இருக்கிற பணக்காரன், நம்ம நாட்டுல இருக்காருல பெரிய பெரிய பணக்காரங்க, ஆனந்த கிருஷ்ணனு, இந்த ராஜா கூலா, இவங்கெல்லாம் இப்ப இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உழைக்கவே இல்லையா? இவங்க போய் சொல்ல முடியுமா ஆசீர்வதிக்கப்படும்? இன்னைக்கு பணத்தோடைய ஆசீர்வாதம்னா என்னது, இச்சையான ஆதாயத்தை எதிர்பார்க்கறதுனா என்னதுன்னு கூட திருச்சபை தெரியாம உட்கார்ந்து இருக்குது. நீங்க BMW, மெர்சிடிஸ் பென்ஸ் என்ன வேணும் வாங்கி பாய்ப்பா, உழைச்சி வாங்கு. நீ உழைச்சி நீ வாங்கு. கத்திரியாவே உழைக்க வேணாம் சொல்லல, பெரிய பங்கு உழைச்சி வாங்கு, வேண்டாம் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த பங்குலோவையும் அந்த காடியும் உன் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியுமா? இன்னைக்கு அநேக பேர் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பசியில தவிக்கிறான், இங்க இருக்கிறவன் BMW வாங்குறான். இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படித்தான் ஃபேன்சிக்குன்னு வாங்கிக்கோ, ஒரு சட்டை 2 சட்டை, அது மாதிரி தோணுப்பாங்க, அப்படியே கணக்கா கிடக்கும் துணி, யாருக்கும் கொடுக்காது, வேஸ்ட். அதெல்லாம் அந்த பெட்டியில இருக்க அந்த பூச்சி கட்சி தின்றோம், துணி மக்கி போயிடும். பணத்தை நீ தண்டமாய் செலவு பண்ணு. உன் பணத்தை நீ எங்க கொடுத்தன்னு பாரு. உனக்கு போதுமான உனக்கு உடை இருந்தா போதும், அதுக்கு மேற்கொண்டு அது பாவம். தேடி பாருங்க, உங்க வீட்டுல அப்படியாவது தேவைப்படாத பொருள் இருக்கா? இன்னைக்கு கொடுக்குது. எப்ப தெரியுமா கொடுக்குது? அந்த சட்டை கிழிஞ்சு நாரி தொங்கி போய் நூலெல்லாம் ஒரு மாதிரி விரிஞ்சு போய் அந்த சட்டையை தூக்கி கொடுக்கும். ஏன் தெரியுமா? அதை தூக்கி குப்பை தொட்டியில எடுத்த போட்டு அவன் எடுத்துட்டு போக மாட்டான், கெட்டு போன பொருளை கொடுக்கும். யாருக்காவது இந்த ஃப்ரிட்ஜ் என்ன எடுத்து போச்சுங்க, அது சரியா வேலை செய்யல, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணா பாய்க்கலாம். உள்ளதான் சொல்றேன், ரொம்ப பேர் அப்பதான் கொடுக்குது. வாஷிங் மிஷின் கொஞ்சம் சத்தம் கொடுக்குது, நான் மாத்தலாம் கொடுத்துறீங்க, ஏன்னா யாரும் தூக்கி போறதுக்கு ஆள் இல்லையே. இப்படிப்பட்ட காரியம் செய்யாதீங்க. நீங்க தான தர்மம் செய்யற பேர்ல பாவம் செய்து கர்த்தருக்கு கோபத்தை சம்பாதித்துக் கொள்வீங்க, கர்த்தரோட கோபத்தை. என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? நான் பேசுற வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு கடினமா இருக்கலாம், ஆனா சொல்றது சத்தியம், மெய்யான சத்தியம். நீங்க ஒட்டுக்கொண்டாலும் சரி, நீங்க ஒட்டுக்கொள்ளாலும் சரி, எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லை. என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? அப்ப நீங்க செய்யறதை மனப்பூர்ணமாயும் செய்யணும். இப்ப பாருங்களேன், ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்ப ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு எப்படி மனப்பூர்ணமாய் ஊழியம் செய்து, ஒரு கட்டம் பாத்தீங்கன்னா அதை அவர் மனப்பூர்ணமாய் செய்யாதவர் ஒருத்தரை காண போறோம் பழைய ஏற்பாடுல. சரியா? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 13வது வசனம். இது யாரை குறித்து வருதுன்னா எலியாவை குறித்து வருது. எலியா எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி நம்மளுக்கு தெரியும். வாசிங்க 1 ராஜாக்கள் 19:13. அதை எலியா கேட்டும் பொழுது சால்வையினால் கவனிங்க, சால்வையை எடுத்து என்ன பண்ணிட்டாராம்? மூஞ்ச மூடிக்கிட்டாராம். ஏன் மூஞ்ச மூடிட்டாரு? நம்மளுக்கு தெரியும், மேல தேவன் வந்து ஒரு விஷயமாய் கடந்து போகிறாரு, கிடைச்சா ஒரு மெல்லிய சத்தம் கேட்குது, எலியா தெரிஞ்சு தேவன் இருக்கிறாருன்னு இப்ப வெளியே வராரு. எப்படி? முகத்தை மூடிய வண்ணமாய். இப்ப மூஞ்ச எப்ப மூடுவாங்க? வெக்கப்படும் பொழுது. சரியா மூப்பர் சொன்னாரு, அவமானம் படும் பொழுது. ஏன்? ஒரு அதிகாரத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த எலியா எப்படிப்பட்டவர்னா பாகாலோட தீர்க்கதரிசிகளை வெட்டி கூறுபட்டாரு. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை பாத்தீங்கன்னா வெடச்சு தருவாரு. யார? இந்த பாகால் தீர்க்கதரிசிகளை. நல்லா சத்தமா கூப்பிடுங்க, தூங்கி இருக்க போறாரு, காது கேட்காம இருக்க போது, எழுப்புங்க, இப்படிலாம் வெடைப்பாரு. இப்படிலாம் வெடைச்சு அந்த ஆகாப் ராஜா கிட்ட தேவனே மெய்யான தேவன் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் கூட்டி வர சொல்லுவாரு. எல்லாத்தையும் கூப்பிடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணு? அந்த பலிபீடத்துல இவரே வெட்டி வரைக்கும் வெட்டி அந்த பலி எல்லாம் வெட்டி மேல வச்சுட்டு சுத்தி ஆழமான அடி நோண்டி, புரியுதா உங்களுக்கு? அதுல 12 டக்கர் தண்ணீரை ஊத்துவாரு.
அது பலியெல்லாம் நிரப்பி ஊத்தி வெளியும். அவ்வளவு டேரிங்கா சேலஞ்ச் பண்ணி கூப்பிட்டு ஒரே ஜபத்துல அக்னி இறங்கிடும், பலியை பச்சிட்டு போட்டுரும். ஜனங்கள்லாம் பார்த்து மன திரும்பிருப்பாங்க. ஆகாப் ராஜாக்கே தூக்கி வாரி போட்டிருக்கோம். உடனே சொல்றாரு, புடிங்க அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை. அங்க 450 பேர் 400 பேர் அந்த அந்த இன்னொரு ஆசிரியராவா அவங்களுடைய தீர்க்கதரிசிகளும் வந்திருப்பாங்க. மொத்தம் 850 பேர். பார்த்தா எல்லாத்தையும் பிடிச்சு என்ன பண்ணிட்டாரு, வெட்டி சங்கரித்து போட்டாரு. ஏன்னா பொய்யான தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், ஜனங்களை வஞ்சித்து பணத்துக்காக ஊழியம் செஞ்சவங்க. இப்ப பாத்துட்டாரா, ஆகாப் என்ன செய்யறாருன்னா ரதத்தை கட்டி கொண்டாரு கிளம்புறதுக்கு. எலியா சொல்றாரு, மழை வர சத்தம் கேட்குது கிளம்புட்டு. ரதம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு, ராஜா போற ரதம் குறைஞ்சபட்சம் 2 குதிரை, 2 ஹார்ஸ் பவர், 2 குதிரை ஓடுது. ராஜாவோட குதிரை சும்மா அப்படி நடக்குமா, டக்க 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 நடக்குமா, எப்படி நடக்கும், ஓடுது. ஏன்னா மழை வருது. இவரு வேதம் சொல்லுது, இவரு ரதத்தை முந்தி கொண்டு ஓடினாரு. ஆகாப் போடுற ரதத்தை எடுத்து வாசிக்கலாம் 18வது அதிகாரத்துல கடைசி 46வது வசனத்தை வாசிங்க. அறையை கட்டிக்கொண்டு ஜெஸ்ரேலுக்கு ஆகாபுடைய ரதங்களுக்கு முன்பே ஓடினான். என்ன மாதிரி ஸ்பீடு, கர்த்தருடைய கரம் மேல இருக்கும் போது ஓட்டம் எப்படி பாத்தீங்களா? இதுதான் சபையின் காலம். ராஜாக்களையும் முந்தி ஓடுற ஓட்டம். இன்னைக்கு திருச்சபை இப்படிதான் ஓடணும். ஆகாபுடைய ரதத்தை முந்தி கொண்டு ஓடணும் திருச்சபை. இன்னைக்கு ஆமையோட மோசமா ஓடிட்டு இருக்குது. அப்ப நீங்களும் ரதத்தை முந்தி கொண்டு ஓடணும். நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஜீவத்தை வாழணும். அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையில நீங்க இருந்தீங்கன்னால் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நான் உட்காந்துக்கிட்டே இருப்பேன், அவங்க பேசுவாங்க பாடுவாங்க, நான் கேட்டுட்டு வந்துருவேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க ஒரு இன் பிராக்கெட் பாரம்பரிய கிறிஸ்துவன். உங்களுக்கும் மற்ற நம்பிக்கையில் உள்ளவங்களுக்கும் ஆவிக்குரிய ஜீவத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்க உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கும், அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப் சம்பந்தப்படாதவங்க இருக்காங்களா நிறைய பேரு, அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. சேம் தான். அவன் சர்ச்சுக்கு வரல, நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். நான் வர்றது என்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கு. நான் உண்மையிலே மாறணும், நான் என் கர்த்தருக்கு கனி கொடுக்கணும், என் கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்யணும்னு எண்ணம் உடையவர்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார்னா பணம் நிறைய இல்ல. தயவு செஞ்சு இந்த ஆசீர்வாதம்னா இந்த பணத்தை குறித்து நினைக்கிறத, இந்த கெட்ட எண்ணத்தை வெளியாக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு வசதி நீங்க பாத்தீங்க, எலியா விஷயத்த பார்த்தோம்ல. இப்ப தொடர்ந்து 1 பேதுரு 5:3 சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்கள் அல்ல, நம்ம இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா neither as being lords over God's heritage னு ஒரு வார்த்தை வரும். தேவனோட மந்தையை, தேவனோட சுதந்திரத்தை நீங்க அதிகாரம் செலுத்தாதவர்களா இருக்கணும். நம்மளுக்கு தெரியணும். இங்க உதாரணத்துக்கு நான் பாஸ்டருக்கு மூப்பர் இருக்கிறாரு, நாங்க ஒன்னும் இந்த சபைக்கு பாஸ் இல்ல, பாஸ் இல்ல. நான் தான் சொல்லுவேன், இந்த ஊழியர் நிரந்தரமா இருக்கும், நான் ஊழியர் நிரந்தரமா இருப்பேன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் நாளைக்கு இங்க யார் வேணாலும் கொண்டு வரக்கூடும். உங்களுக்கு யார் வேணா கர்த்தர் அழைத்து ஊழியத்துக்கு பயன்படுத்த கூடும். அந்த சின்ன பையனை கூட கொண்டு கர்த்தர் பேச வச்சிட முடியும். சின்ன தாவீதை கொண்டு கோலியாத்தை அடிச்சிட முடியும். நம்ம தேவன் அப்படிப்பட்டவர் தான். இங்க நம்ம இருமாப்பாய் ஊழியம் செய்யக்கூடாது. உங்க கூட இருக்கிற சகோதர ஊழியர்கள் மேலையும் உங்க சகோதரர்கள் மேலையும் நீங்க இருமாப்பாய் இருக்கிறதா இருக்கக்கூடாது. விளங்குதா? அவங்க மேல அதிகாரம் செலுத்தக்கூடாது. அப்ப அப்படி இருக்க கூடாதுன்னா எப்படி இருக்கணும்னா தாழ்மை மனதுடையவர்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். நீங்க மத்தவங்க இடத்துல தாழ்மையா இருக்கணும். நீங்களும் மத்தவங்களுக்கு கீழ்ப்படிகளா இருக்கணும். ஒரு ஆள் கண்டிக்கும் போது பாத்துங்க எப்படி கண்டிப்பாங்கட்டு, ஒரு சில காட்டு முராண்டி மாதிரி கண்டிப்பாங்க. அவங்க கண்டிக்கிறதுலே அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்கன்னா பயம் வந்துடும். ஒரு சில பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா கண்டிக்க போறாங்கன்னா பயம் வரும், அது வேற. அப்பா அம்மா பார்த்தாலே பயப்படுறாங்கன்னா நீ ஒரு மான்ஸ்டர் தான், மாற்றமே கிடையாது. அப்பாவும் அம்மாவும் பார்த்தா பிள்ளைங்க கையெழுந்திக்கிட்டு வரணும். புரியுதா உங்களுக்கு? விளையாட செய்யணும், பிள்ளைங்க விளையாடணும் உங்களோட. உன்னை பார்த்தாலே உன் பிள்ளை நடுங்குதுன்னா பயப்படுதுன்னா எழுதி கொள்ளுங்க. நீங்க உங்க பிள்ளைய தப்பான வழியில நடத்துறீங்க. உங்க பிள்ளைங்க நீங்க சரியான வழியில நடத்தவே இல்லை.
அதே உங்க பிள்ளைங்க, நீங்க அப்பா கண்டிக்க போறாரு, அம்மா கண்டிக்க போறாங்க தெரிஞ்சு இருந்தா சரியா இருக்கு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியும், நான் ஏதோ தவறு செஞ்சுட்டேன், எங்க அப்பா அதனால என்ன கண்டிக்க போறாரு. அது பிள்ளைங்களுக்கு தெரியும் தவறு செய்தனால கண்டிக்கிறாங்கன்ட்டு. தப்பே செய்யாம நீங்க தண்டிக்கும் போதுதான் அந்த பிள்ளை உங்களை கண்டா பயப்பட ஆரம்பிச்சிடும். புரியுதா? விளங்குதா? அப்ப இப்படி நீங்க நடந்து கொண்டால் கீழ்ப்படிந்து, விளங்குதா? நீங்க மந்தையை மேய்த்து, அதாவது மந்தைக்கு ஆவிக்குரிய சாப்பாடை கொடுத்து, நீங்கள் அதை மனப்பூர்ணமாய் செய்து, அதாவது இந்த பரிபூர்ண இருதயத்தோடு செய்யணும். நீங்க அதை அப்படி செய்தீர்களானால் நீங்கள் மகிமின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருப்பீங்க. இல்லைன்னா நீங்க எந்த கிரீடமும் பெற மாட்டீங்க, கட்டாயம் பெற மாட்டீங்க. ஏன்னா இது பேசிக். ஏன்னா நம்ம தேவன் மகிமையின் தேவன், ஆமாவா இல்லையா? அந்த மகிமையின் கிரீடம் யார் இருக்கு? வசனத்தின் பிரகாரம் பிரதான மேய்ப்பன் இடத்துல இருக்குது. அந்த பிரதான மேய்ப்பன் வந்து பாப்பாரு, என் முக்கியக்காரன் என் வேலைக்காரன் சரியா இருக்கானா, நான் நம்பி உங்ககிட்ட கொடுத்துனேன், அப்ப மந்தை நினைக்க கூடாது, திருச்சபையில மந்தை நினைக்க கூடாது அப்படின்னா பாஸ்டர் பத்தி பேசுறாங்க, மூப்பர்களை பத்தி பேசுறாங்க. இல்ல இல்ல இல்ல, ஓங்கட்டே கொடுத்திருக்காரு. அண்ணன் கிட்ட தம்பியை கொடுத்திருக்காரு, அக்காட்ட தங்கச்சியை கொடுத்திருக்கிறாரு, அண்ணன் கிட்ட தங்கச்சியை கொடுத்திருக்காரு, தம்பியை கொடுத்திருக்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா எஜமானனா தொழில் செய்கிற இடத்த வேலைக்காரர்களை கொடுத்திருக்கிறாரு, மூப்பர் இடத்த திருச்சபையை மொத்தமா சேர்த்து மூப்பர்ல ஊழியக்காரர் சேர்த்து கொடுத்திருக்கிறாரு, பாஸ்டர்ட்ட சபையை கொடுத்திருக்கிறாரு. அதே போலதான் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி கொடுத்திருக்கிறாரு, மனைவியை நம்பி பிள்ளைகளை கொடுத்திருக்காரு. இது எல்லாம் கணக்கிடப்படும். இது எல்லாம் கர்த்தர் கொடுத்த மந்தை உங்களுக்கு. அந்த மந்தையை நீங்க நடத்த தெரிஞ்சு, அந்த மந்தையை நீங்க சரியான விதத்தை நடத்தி கொண்டு வருவீர்களானால் நீங்கள் மகிமையின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரர்களாய் இருப்பீங்க. விளங்குதா? இப்ப அடுத்த ஃபைனல் செய்திக்கு வந்துட்டோம். நீங்க என்னதாலும் மகிமையின் கிரீடம் பெற்றாலும், நீங்க நான் சொன்ன மாதிரி அந்த 4 கிரீடம், நீங்க நீதியின் கிரீடம் பெற்றாலும் சரி, மகிழ்ச்சியின் கிரீடம் பெற்றாலும் சரி, ஜீவ கிரீடம் பெற்றாலும் சரி, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்த அந்த மகிமையின் கிரீடத்தை பெற்றுக்கொண்டாலும் சரி, இந்த 4 கிரீடமும் உங்க 4 தலை கொடுத்து உங்க தலையத்துக்கு இந்த 4 கிரீடத்தை வைத்தாலும் இந்த கிரீடம் எல்லாம் ஒரு இடத்துக்கு போனா கீழே விழுந்துடும். நீங்க எவ்வளவு நீங்க கிரீடங்கள் பெற்று மகிமை பெற்றிருந்தாலும் சரி, நம்மளாம் ஒண்ணு தெரியணும், எப்படி தாழ்மையா இருக்கணும்ன்றது இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 9-11 வாசிங்க. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் தேவன் முன்னுக்கு இருக்க அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் செலுத்தும் போது சேர்த்து 24 மூப்பர்களும் சிங்காசனத்தை வீட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியான நம்ம தேவனாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வணக்கமாய் சாஷ்டாங்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் தொழுது கொண்டு தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறேன். போதும். பாத்தீங்களா? அவங்க தலைக்கு மேல கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, அப்ப நான் அங்க போனதுக்கு அப்புறம் கட்டி வச்சுக்கிறேன் அப்படி இல்ல. பூமியில இருக்கும் பொழுதே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமைகளை தேவனுடைய பாவத்துக்கு வைக்க தெரியணும், தாழ்மையா இருக்க தெரியணும். அதனால ஆச்சரியமா இருக்கும். பிதா எல்லா அதிகாரம் கிறிஸ்துக்கு கொடுத்தாரு சொன்ன உடனே கிறிஸ்து செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? அறை கட்டி கொண்டார், காலக்கல் இறங்கிட்டார். அவ்வளவுதான், பினிஷ். வேதம் ரொம்ப அழகான வார்த்தை சொல்லுது. எல்லாத்துக்கு மேல பிதா தன் மகிமை எல்லாத்தையும் காட்டி தன் மகிமையை யாருக்கு விட்டு கொடுக்காத தேவன் கிறிஸ்துக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். என்கிட்ட என்ன அதிகாரம் இருக்கோ அத்தனையும் உனக்கு கொடுத்த உடனே இயேசு செய்த முதல் காரியம் அறை கட்டி கொண்டு இறங்கிட்டார். தன் அடிமை ரூபத்தை எடுத்துட்டார், வஸ்திரத்தை மாத்திட்டார், கால்களை இறங்கிட்டார். அப்ப நாமளும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும்னா முதல்ல நமக்கு தலையில் இருக்கிற கிரீடங்களை கழட்டி வைக்க தெரியணும். கர்த்தரோட பெருமை நமக்கு கிரீடம் கொடுக்கிறது. அதான் சொன்னேன், நம்மளுக்கு கிரீடம் பெறணும்னா என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அந்த கிரீடத்தை என்ன செய்யணும்? கர்த்தரோட கால்கள் வச்சிடணும். ஆண்டவரே, மகிமையும் கனமும் புகழும் மகிழ்ச்சி துதி மகிமையெல்லாம் உமக்கே வச்சிருங்க அவர் கீழே. அழகுதா கொடுக்கிறது அவரு. அதை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அதை அவர் கால் கீழே வைக்கவும் தெரியணும்.
ஏன்னா இதுக்கு எல்லா மகிமைக்கும் உங்க பாதத்துக்கு கீழே. அதான் சிங்காசனத்து கீழே வச்சுட்டாங்க. ஏன்னா சிங்காசனத்தை வீட்டு இருக்கிறவர் மேல இருக்கிறாரு, கீழே வச்சாங்கன்னா அவர் காலு கீழே வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? வேதம் அதை தெளிவா கொடுக்கலன்னா அது மகிமை, அது அப்படி வெளிப்படுத்தினா சரியா வராது. விளங்குதா உங்களுக்கு? சிங்காசனத்தை வீட்டுக்கிறவர் என்ன செஞ்சிருக்காரு? உட்கார்ந்து இருக்கிறாரு. மகிமை அவங்க தலைக்கு மேல வச்சிருக்க கிரீடங்களை வச்சுட்டாங்க, தரையில வச்சுட்டாங்க, அவர் கால் கிட்ட வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். நாம அதை எடுத்து அவங்க வச்சிடணும், தாழ்மையா இருக்கணும். இயேசு பாத்தீங்கன்னா மரணம் முடிவு பரியந்தம் வரைக்கும் தன்னை தாழ்த்தினார், அடிமை ரூபம் எடுத்தார். அப்ப நம்ம அவருடைய ரூபமா இருப்பதற்காக, அவர் ரூபமாய் காணபடிக்காக, நம்ம மறுரூபமாக்கப்படவும் அவர் ரூபமாய் காணப்பட நம்ம இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்யாம நீங்க சபையில உட்காந்து நல்லா டிங்கு 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 ஆட்ட போட்டுக்கிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு மட்டும் கத்திக்கிட்டு இருந்தா பரலோகத்துக்கு போயிட மட்டும் நினைச்சே பார்க்காதீங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படித்தான் வஞ்சிக்கப்பட்டிருக்குது, வஞ்சிக்கும் செய்து என்ன வேணா செஞ்சு பரலோகத்துக்கு போய் போக முடியாது. பரலோகம் ஒன்றும் கசமாலாம் இல்ல, யார் வேணா போராடுறதுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்ல, அது பரலோகம். அவங்களுக்கு அங்க போனதா நிறைய கிரிட்டீரியா இருக்குது. இன்னைக்கு ரொம்ப பேர் சொல்லுவாங்க கிருபை பரிசங்கியாளர்கள் இல்ல போயிடலாம் அப்படின்னு, அதுக்கு வசந்த காட்டுறாங்க, அது உங்க பிரச்சனை. நீங்க அப்படியே உங்களை ஏற்றுக்கொண்டா ஸ்தோத்திரம், நாங்க இன்னும் கொஞ்சம் தகுதியா போய் உள்ள போறோம். ஏன்னா 4 கிரீடத்தை தரணும், பிறகுதா அது ஒரு கீ. இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க நாங்க எப்படி வேணா செஞ்சா சரிங்க, பரலோகத்துக்கு போயிடலாம். சர்ச் போயிருது கட்ட கட்டையா போட்டுக்கிட்டு இப்படி இது வரைக்கும் போட்டுக்குது. பிரசங்கியாளர் பேசினா இச்சையை தூண்டுதா என்னத்தை தூண்டுறா கூட தெரியாது. உங்களுக்கு எப்படி அப்படி தோணலாம்? உங்களுக்கு எப்படி அப்படி தோணலாம்? நாங்கன்னா மிருகமா? மனசன்பா. உங்களுக்கு ஒழுக்கமா சட்டை போட சொல்லிக்கிறீங்க, யாரும் சொல்லி கொடுக்கலையா உங்களுக்கு? நான் இப்படி போட்டு வந்தா மத்தவங்க இடையூறா இருக்குன்னு தெரியாதா உங்களுக்கு? இன்னைக்கு ரொம்ப பேருக்கு அது தெரியல. நான் போட்டு வர உடை பிறருக்கு இடையூறு உண்டாகுனா அது பாவம். இன்னைக்கு அநேக பேருக்கு இப்படிதான் தப்பான எண்ணம். அப்படி வந்துட முடியுமா? முடியாதுப்பா, முடியாது. இன்னைக்கு தயவு செஞ்சு உங்களை திருத்தி கொள்ளுங்க. நான் வரும்பொழுது ஒழுக்கமாய் வரணும். கல்யாண ஃபங்க்ஷனுக்கு எப்படி போயிருவீங்களா? போவீங்களா? தைரியம் வருமா? வராது. இன்னைக்கு திருச்சபைக்குள்ள அரை குறையமா போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. யார் சொல்லி கொடுத்தது? ஒன்னொன்னு திருச்சபைக்குள்ளால நான் சொல்லிக்க விரும்புறேன், கால் மேல கால் போட்டு உட்காராதீங்க. இங்க யாரும் இல்லை. காலையில சப்பாங்கால் கால் மேல போட்டு உட்காருது பிரச்சனை இல்லை, சப்போர்ட் உட்காரலாம். கால் மேல கால் போடாதீங்கன்ற இப்படி உட்காந்து திமுறா. ஒழுக்கமாய் நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க பரலோகத்துக்கு போற கேண்டிடேட்டா இருக்கணும்னா நீங்கள் உங்களுடைய ஒழுக்கத்தை பார்த்து கொள்ளணும், தாழ்மை மனதுர்களா இருக்கணும். அப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரீடம் கொடுத்திருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்ட மகிமையை கொடுத்திருந்தாலும் சரி, அந்த மகிமையை நீங்கள் தாழ்மையோடு அதை எடுத்து பயன்படுத்தணும். விளங்குதா? தாழ்மையா நீங்க இருக்க கற்றுக்கொள்ளணும். சரிங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆன்லைன்ல பாக்குறீங்க யாராவது இருந்தீங்கன்னா செய்தி கேட்க ரொம்ப கடுமையா இருந்தால் உங்களை திருத்திக் கொள்ளுங்க. நான் கூட பேசிக்கிறது கடுமையா இருந்தா என் இடத்த தனிப்பட்ட முறையில் சரிப்படுத்துங்க. சரிங்களா? நான் ஏதாவது திருத்திக்க முடிஞ்சா நான் திருத்திக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு திருச்சபையில நடக்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு எடுத்து உங்க இடத்துல சொல்றது. திருச்சபையில என்னென்ன நடக்குது, என்னென்ன மாரி ஒழுக்கத்தோட நடந்து கொள்றாங்க. இன்னைக்கு திருச்சபையில பார்த்தா கத்திக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இங்க பிரசங்கால பேசுவார, அங்க 2 போன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம், போனு காட்டி பேசிக்கிட்டு இருக்கோம். போன் எடுத்து பார்க்கும், உன் கையை கத்த சபிப்பாராக. உண்மையதான் சொல்றேன். போன் பிரசங்கியாளர் பேசிக் கொண்டிருக்கும் போது நீ போன் எடுத்து பைபிள் படிச்சா நான் உன்னை மன்னிச்சிருவேன். ஏன்னா ஒரு சாலுக்கு எழுத்து பெருசா தெரியணும், அதனால எழுத்து படிச்சா நம்ம கருத்து அவனும் சொல்லவே கிடையாது. முடிஞ்சாலுக்கு வேத புத்தகங்களை சுமத்து கொள்ளுங்க. ஆனா அதை விட்டுட்டு வாட்ஸ்அப், டிக்டாக், பேஸ்புக் நான் உன் கையை கட்ட சவிப்பா. ஏன் தேவனுக்கு கொஞ்ச நேரம் கொடுக்க முடியல? வீட்டுல வந்து போன் பார்த்துட்டு இருக்க, தூங்கும்போது ஓயம் பார்த்துக்கிட்டு இருக்கிய, மணிக்கணக்கில் போன் பார்த்துட்டு இருக்கிய, சபையில வந்தவங்க நீ பாப்ப. தயவு செஞ்சு உங்க ஒழுக்கத்தை திருத்திக் கொள்ளுங்க, நீங்க திருத்திக் கொள்ளுங்க. பிரசங்கியாளர் கடுமையா பேசலாம்னு சொல்லாதீங்க, உங்களை முதல் ஒழுக்கமா சரிப்படுத்திக் கொள்ளுங்க. இது எல்லா திருச்சபையும் பேசணும். பேசினாதான் ஒழுக்கம் வரும். பேசினா போவாங்க நினைச்சீங்கன்னா நீங்க பயப்படுறீங்க. போனா போய் தொலைட்ட விடுங்க. விளக்குதா? இப்படிப்பட்ட மத்தையை சேர்த்துக் கொள்ற மத்தை எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். அதையும் தான் பார்க்க போறோம். விளக்குதா? டிசிப்ளின சொல்லி கொடுங்க. பேசிக் டிசிப்ளின் அதெல்லாம்
திருச்சபையில ஒழுக்கமாய் நடந்து கொள்ளுங்க. இங்க உங்களுக்கு இதை போதிக்கலாம், வேற எங்க போனாலும் போதிக்க மாட்டாங்க. இதுதான் திருத்துற இடம். இங்க நீ திருந்தனா உன்னை லோகம் வச்சுதான் போலீஸ்காரன் திருத்துவாங்க. உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளுங்க. சின்ன சின்ன விஷயம் நீங்க திருத்திக் கொள்ளலாம். நான் ஒன்னும் தவிர்க்க முடியாத மாம்சத்தை தூண்டுகிற பாவத்தை பத்தி பேசல. சபைகள் நடந்துக்கிற பேசிக் விஷயத்த சொல்றேன். சபையில உட்காந்துருக்கோம், பக்கத்துல பேசாம இருக்கிறது, போன திருத்தரமா பார்க்காம இருக்கிறது, பக்கத்துல இருக்கிற ஆளுங்களுக்கு சிக்னல் காட்டாம இருக்கிறது, முடிச்சதுக்கு அப்புறம் இங்க சாப்பிட போலான்றதை பத்தி பேசுறது, செய்யாமல் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.